ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து மேஜராக ஒரு டவுட் கேட்குறீங்க, டிஸ்கார்ட் ஆக்சஸ்னால் என்ன அப்படின்ட்டு. இதுதான் வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸ்னு சொல்லுவோம். இது வாட்ஸ்அப் மாதிரி ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு விஷயங்களில் வந்து இருக்கும். இதில் என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, நம்ம வந்து வீக்லி வந்து நான் ஒரு 20 சார்ட்ஸ் 25 சார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? 1 ஹவரில் 4 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருந்தோம். பட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் சார்ட்டை வந்து ரெஸ்ட் விட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வீக்லி ஒரு 25 சார்ட் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? என்ன டேரக்ஷனில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அது காமிச்சு கொடுத்துரும். ஆர்டர் பிளாக்ஸ் நம்ம அதில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரெண்டு, என்ன ஆர்டர் பிளாக்ஸ் அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஆக்சுவலாக சிஏடி ஜேபிஒய் 2 இது கொடுத்துருந்தோம். சரிங்களா? 2 மீன்ஸ் இது வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து ஒரு பாதி ட்ரேடு அட்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 1:6 வந்து போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன், நியர்பை. சரிங்களா? இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து அது ஹிட் பண்ணியிருக்குது 1:10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக் வந்து கொடுத்த ஒரு சிஏடி சார்ட். சரிங்களா? இந்த வீக் கொடுத்தது இது டிபி அடித்ததுக்கப்புறம், டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மேஜராக செக் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரும், சார் இது செல்லிங்கில் தான் இருக்குது, நீங்கள் வந்து பைக்கு தானே இப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டோட ஒரு இது தான் நம்ம எடுக்கிறோம். இதுதான் வந்து மேஜர் ட்ரெண்ட். அந்த 1:10 நான் ஒரு சார்ட் காட்டியிருந்தேன்லங்க, 1:10 அதுதான் வந்து மேஜரு. அந்த வீடியோவும் நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்கும், ஜோனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் நீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம கொடுத்த அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து வருது, வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சரி, மேலே போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கே வந்து அவைலபிள் இருக்குது. இந்த இடத்துல வந்து 1 ஹவர் ஆர்டர் பிளாக் ஒன்று அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பார்க்கறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். 1 ஹவர்லேயே இருக்கிறதுனால நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணோம். பட் 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தா கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜோன் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டாலும் ஓகே தான். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு 1 ஹவரில் ஒரு நான் மெடிக்கேட் ஆர்டர் பிளாக் நமக்கு போதும். கவுண்டர் ட்ரெண்ட் இந்த வீக் நம்ம நிறைய ட்ரேட்ஸ் வந்து கவுண்டர் ட்ரெண்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கவுண்டர் ட்ரெண்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்போ எப்படி திரும்பும் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ ஒரு 1:3 1:4 அந்த மாதிரி வந்து போதும். 1:6 இன்டர்மீடியேட் வந்து எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய இது பார்த்துக்கலாம். அந்த ஆர்ஆர்லாம் வந்து நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா இதுவே 1:17 18 வரும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 30 வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஃபுல்லாக வச்சோம்னா ஒரு 1:4 வந்து நீட்டாக கிடைக்கும். ஆனால் பிப்ஸ் ரேஷியோ எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருக்கிற நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நீட்டாக தூக்கியிருக்கு. நம்ம வந்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கு முன்னாடி வச்சோம்னாலே உங்களுக்கு 1:4.96 வருது. உங்களுக்கு 1:4ன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? 1:4ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிகினஸோட அந்த ஒரு டார்கெட் வந்து அச்சீவ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அட்டன் ஆகிருக்கு அப்படின்னாலே இந்த இடத்துல இன்னொரு ட்ரேடு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா செல்லில். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இன்னும் மிட்டிகேட் ஆகாமல் இருக்குது. ஃப்யூச்சரில் இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இப்போவே இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங். ஹேவ் எ குட் டே.